ஆக்டர் ஹிப்ஹாப் தமிழா மற்றும் ஆக்டர் நெப்போலியன் அவர்கள் 2 பேரும் ரீசெண்டாக ஒரு ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நெப்போலியன் சார் அவங்க பையன் தனுஷ் கூட சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா போய் அவங்க கூட நல்ல சில டைம்ஸ்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அன்பறிவு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் சார் ஆக்ட் பண்ணியிருப்பார். அதன் காரணமாகவே இவங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் போல். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நெப்போலியன் சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையனோட மேரேஜ், தனுஷோட மேரேஜை தொடர்ந்து நிறைய ஊருக்கு வந்து ட்ரிப் போயிட்டுருக்காங்க. அவங்களோட மருமகளை கூப்பிட்டுட்டு மொத்த ஃபேமிலியை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரியாக வந்து ட்ரிப் போயிட்டு அங்கே ரொம்ப அழகான டைமில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கணும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா இப்போ மலேசியா தொடர்ந்து தாய்லாந்து போகிறதா இருக்கும்போது தான் வந்து ஹிப்ஹாப் தமிழா வந்து மீட் பண்ணியிருக்காங்க போல். ஹிப்ஹாப் தமிழா ஏதோ ஒரு படம் காரணமாக தான் வந்து அங்கே போயிருந்தார் போல். அப்போ தான் வந்து இந்த எதர்ச்சியான ஒரு மீட்டிங்கில் வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அன்பறிவு படம் வந்து சூப்பரான மூவி. ஹிப்ஹாப் தமிழோட ஆக்டிங்கில் வந்தது நமக்கு தெரியும். அதில் தான் வந்து நெப்போலியன் சார் ஆக்ட் பண்ணியிருந்தார். அன்பரி மூவியில் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஆக்டர் ஜீவா ரவி சார் இருக்கார்ல. ஸோ அவரோட பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் தான் வந்து இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்கார் போல். அது அவரோட ஃபஸ்ட் எவர் மூவியும் கூட. அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா அட்லி சார் கூட வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் போல் நிறைய மூவிஸில். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபஸ்ட் மூவி அன்பரி மூவியை வந்து ஹிப்ஹாப் ஆதியை வச்சு எடுத்திருக்காரு. தெலுங்குலையும் ஒரு படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்திங்கன்னா ஜீவா ரவி சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இது நமக்கு வரைக்கும் தெரியாத ஒரு நியூஸ் தான். ஏன்னா இவரோட பையன் வந்து ஒரு டேரக்டர்ன்றதே நமக்கு தெரியல. அப்பா ஆக்டர், பையன் டேரக்டர்னு போது ரொம்பவே பெருமையாக தான் இருக்கும். ஹிப்ஹாப் தமிழாவோட மூவிஸில் நிறையவே சூப்பராக வந்திருக்கு. அவர் ஒரு மியூசிக் டேரக்டராக இருக்கிறத தாண்டி அவரோட ஆக்டிங் ஸ்கில் வந்து ஒவ்வொரு மூவிஸ்லையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் ஹிப்ஹாப் தமிழோட மூவி உங்களுக்கு எது ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவரோட நிறைய ஆல்பம் ஆகட்டும், மூவி சாங்ஸ் ஆகட்டும் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரட். அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சமான சாங்ன்றது கமெண்ட்டில் பண்ணுங்கள். யாருக்கு அதிகமான சாங்ஸ் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். ஹிப்ஹாப் தமிழா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.